ஸ்பாட்டை பார்த்து சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி மட்டன் வாங்கணும். இப்போ நம்ம லெஸ்ட் போகிறோம். இதான் நம்ம கேங்கு. இங்கே தான் நம்ம ஆடு வாங்க போகிறோம். ஆடு கிலோ 600 ரூபாவா பேசினே வரும். கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரிஜினல். அல்சி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரிஜினல் கடை. பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்ட பாரு. நேரடி Wait a minute. Who are you? ஏடா சூப்பரா. பாபே மாஸ்டர் வந்துட்டாரு. சொல்லு. மாஸ்டர் வந்துட்டாரு. செஃப் தாமு. இந்த மொட்டை தலையன் அவர்தான். உனக்கு தேவையா? இந்த வயசுல உனக்கு தேவையா? ஒரு நிமிஷம். சிக்கனா மட்டனா? எல்லாம் போயிடும். அவர் கீழே போறதுக்கு அவர்ல போடுவாங்க. அப்பனே விநாயக பெருமானே மூல பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே. கழியாச்சா? பரவாயில்ல ஒரு ஆச்சு கை கழியாச்சா? இவன் ஆல்ரெடி போட்டான் மச்சான். 10 மணிக்கெல்லாம் போட்டேன். இவர் பெப்பரை தூக்கலாம். இப்ப நீ பெப்பரை தூக்கலாம் கரண்டியில போட்டா கூட கரண்டியை கடிச்சு தின்றான். போ அப்படி போ அப்படி போ அப்படி போய் மாட்டேன். போ போ. என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எதையுமே காணோம். எல்லாத்தையும் குழம்புல போட்டல குழம்பு அப்புறம் வச்சுக்கிருக்கேன். நான் ஒண்ணு வீணாப்புல ரசம் வைப்பாங்க. ஓகே, அதை குழம்புலாம வைக்க முடியும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கலரே வச்சு நம்ம பார்த்து தெரியல உனக்கு. ஃப்ரூட் பிக்சர் இப்ப இன்னைக்கு இதை சாப்பிட போய் இன்னைக்கு கன்ஃபார்ம் தான் ஃபுட் பாய்சன் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போவீங்க. போடுமா போடு என்ன போடுவாப்ல.
அது சும்மா டேஸ்ட் தான் பார்ப்போம். ரொம்ப பிடிச்ச சொல்றா சூப்பரா இருக்கு தரம்னே அண்ணா இன்னொரு ஆம்லெட் சொல்லுங்க ஒன் சைடு ஆம்லெட் என்ன கவனி ஏ அக்கா எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நீங்க மொத்த கடைக்கு நான் தான் சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க. சக்திமான் தோத்துறாரு. இந்த வச்சுக்க. அந்த அண்ணன் 2 வாங்கிக்க. 33 ரூபாய் அந்த அக்கா பில்லு. ஏன் பில்லுனே? உங்க பில்லு 45 ரூபானே. கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. கரெக்ட்டா வச்சிருப்பேன் நான் எல்லாமே. 45 33. என்ன உழைப்பாளியா? ஆமாங்க. என்ன வேற போன் கொடுங்க. நான் வச்சிரேன். வைங்கண்ணே வாங்கண்ணே. குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே. நான் குரல் கொடுத்தா இத்தனை அடி உழும் தெரியுமா? சொந்த ஊர்க்காரவன். இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பின்னு எல்லாம் பங்காளிங்கவ. என் இமையில இருந்து ஒரு முடி விழுந்தா கூட உன் கண்ணுல கத்தி எடுத்து சோர்வீர்வானவன். லைஃப்ல வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இருக்கோம், என்ஜாய் பண்ண போறோம், அவ்வளவுதான்.